பக்தி மார்க்கம், இறை மார்க்கம், ஆன்மீக மார்க்கம் அப்படின்னு 3 விதமான மார்க்கம் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 3க்குமான வித்தியாசம் என்ன? இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பிறக்கிறோம், நம்ம ஏன் வாழ்கிறோன்ற கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் எல்லாருக்குமே, ஒரு சிலருக்கு வருது, சிலருக்கு எல்லாருக்குமே வருது. இந்த வாழ்க்கையை ஏன் வாழணும்? ஒரு பெரிய காட்டுக்குள்ளே இத்தனை மிருகங்கள் ஏன் வாழுது? அப்போ இந்த பிரபஞ்சம் நம்மளை ஏன் படைக்குது? நம்மளுக்கு ஏன் குழந்தை பிறக்குது? இந்த குழந்தைகள் ஏன் வாழுது? நம்ம ஏன் கொஞ்சம் நாளில் செத்து போயிடுறோம்? நம்ம செத்து போனதுக்கப்புறம் நம்மளோட ஆசாபாசங்கள், நான் ஒரு இடத்துல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், எனக்குள்ள ஒரு ரகசியம், எனக்கு என் மனைவிக்குள்ள ஒரு ரகசியம், என் அப்பாக்குள்ள ஒரு ரகசியம், இது மாதிரி எத்தனை கோடி ரகசியங்கள் என்கிட்ட யார்ட்டையும் சொல்லிடாதேன்னு சொல்லி எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருப்பான். அந்த ரகசியங்கள், இந்த ரகசியங்கள்லாம் எங்கே போச்சு? பவரை நம்ம என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த பவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகும். முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்க, அப்போ முருகனுக்கு முன்னால் ஒரு மயில் இருக்குது. மயிலோடைய வாயில் என்ன இருக்குது? நம்ம அதெல்லாம் பார்க்குறதே இல்லை இல்லைங்களா? மயிலோட வாயில் ஒரு பாம்பு இருக்கும், பாம்புனுடைய தலை இருக்கும், பாம்புடைய வால் மயிலுடைய காலில் இருக்கும். இது எதற்காக அமைக்கப்பட்டது? ஏன் பாம்பு கொண்டு போய் அங்கே வச்சாங்க? ஏன் சுப்பிரமணியனுக்கு முன்னால் அது இருக்குது? ஏன் சிவனுக்கு முன்னாலே நந்தி இருக்குது? இப்படின்ற கொஸ்டின் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ முதல்ல எடுத்தோன்னே நம்ம கோயில்களுக்கு போய் நம்மளுடைய ஆன்மீக கட்டமைப்பு, நம்மளுடைய உடல் கட்டமைப்பு ஏதோ ஒரு பர்பஸுக்காக படைக்கப்பட்டதுன்றதை நம்புறதுக்காக உள்ளே போகிறோம். பிறவி பெருங்கடல்னு சொல்கிறாங்க. இது பெரிய அவத்தைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு துயரம் இவ்வளோ, நம்ம ஏன் பிறக்கணும், நம்ம ஏன் அனுபவிக்கணும்? நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், இறைவன் ஒருவேளை என்கிட்ட ஒரு நாள் பவர் கொடுத்தாருன்னா எல்லாத்தையும். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் ராஜநாடி கா. பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேரில் வணக்கம். பக்தி மார்க்கம், இறை மார்க்கம், ஆன்மீக மார்க்கம் அப்படின்னு 3 விதமான மார்க்கம் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 3க்குமான வித்தியாசம் என்ன? இது ப்ராப்பராக சொல்லணும்னா யோக மார்க்கம்னு சொல்கிறாங்க. யோக மார்க்கம், பக்தி மார்க்கம் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து யோக மார்க்கம், அடுத்து ஞான மார்க்கம். பக்தி மார்க்கம் இது எல்லாமே படிநிலைகளாக தான் சொல்லப்படுது. இந்த படிநிலைகள்லையுமே இதை வேறு மாதிரி பேசுகிறாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு பேசுகிறாங்க. சரியை அப்படின்னா நாம் எதெல்லாம் தவறாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எதெல்லாம் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோன்ற ஒரு நாலேஜ். அடுத்து கிரியை என்பது இதை ப்ராப்பர் பண்ணுறதுக்கு செயல்பாடுகள். அடுத்து யோகம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையை தவமாக மாற்றுறது. அடுத்து ஞானம் என்பது இந்த உடலாலோ அல்லது செயல்களாலோ இல்லாமல் நம்மளுடைய அறிவால் இறைவனை நோக்கி நகர்வது. இந்த 3மே மொத்தம் 16 நிலைகள் இதில் சொல்கிறாங்க. இதில் சாதாரணமாக இது 2 வகையாக ஹேண்டில் பண்ணப்படுது. ஃபஸ்ட்டு பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது, இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பிறக்கிறோம், நம்ம ஏன் வாழ்கிறோன்ற கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் எல்லாருக்குமே, ஒரு சிலருக்கு வருது, சிலருக்கு எல்லாருக்குமே வருது. இந்த வாழ்க்கையை ஏன் வாழணும்? ஒரு பெரிய காட்டுக்குள்ளே இத்தனை மிருகங்கள் ஏன் வாழுது? அப்போ இந்த பிரபஞ்சம் நம்மளை ஏன் படைக்குது? நம்மளுக்கு ஏன் குழந்தை பிறக்குது? இந்த குழந்தைகள் ஏன் வாழுது? நம்ம ஏன் கொஞ்சம் நாளில் செத்து போயிடுறோம்? நம்ம செத்து போனதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசாபாசங்கள், நான் ஒரு இடத்துல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், எனக்குள்ள ஒரு ரகசியம், எனக்கு என் மனைவிக்குள்ள ஒரு ரகசியம், என் அப்பாக்குள்ள ஒரு ரகசியம், இது மாதிரி எத்தனை கோடி ரகசியங்கள் என்கிட்ட யார்ட்டையும் சொல்லிடாதேன்னு சொல்லி எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருப்பான். அந்த ரகசியங்கள், இந்த ரகசியங்கள்லாம் எங்கே போச்சு, எங்கே கரைஞ்சிச்சு? இதெல்லாம் இத்தனை கோடி ஆண்டுகளாக இத்தனை கோடி மக்கள் இவ்வளோ ரகசியங்களை கொண்டு போய் எங்கே புதைச்சி வச்சுக்கிறான் அப்படின்ற கேள்விகள். அப்போ இதெல்லாம் எங்கே கரைஞ்சு போகுது? இந்த வாழ்க்கைலாம் ஏன் வாழப்படுது? அப்போ இந்த வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த பர்பஸ் எல்லாம் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிஞ்சு போயிடுது. எல்லா பேருமே இப்போ நான் அடிக்கடி சொன்னேன், நான் ஒருத்தட்ட சொன்னேன், நீங்கள் இன்னும் ஒரு 200 வருஷம் இந்த சென்னையில் வாழாமல் இருந்தீங்கன்னா சென்னை காடாக மாறிடும் மறுபடியும். அது டெவலப், அது சாதாரணமாக என்ன ஆயிரும், தன்னை காடாக மாற்றிட்டு அது எப்பயும் போல நீங்கள் தான் அழிச்சு நீங்கள் கொஞ்ச நாள் வாழ்கிறீங்க. அப்போ இந்த உலகம் தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கலாக இருக்குது. இத்தனை கோடி ஆண்டுகளாக இந்த உலகம் ஏன் நடந்துகிட்டு இருக்கு? பர்பஸ் இருக்கணும்ல, எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கணும். எல்லாமே பக்காவாக இயங்குது இல்லைங்களா? நம்ம ஹார்ட் எவ்வளோ சூப்பராக இயங்குது, லங்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே சூப்பராக டிசைன் ஆகிருக்கு. அப்போ இந்த நம்மளுடைய வாழ்க்கைக்கான காரணம் மட்டும் டிசைன் ஆகாமல் இருக்கணுமா என்ன? அதுவும் கண்டிப்பாக ஒரு பெரிய டிசைன் இருக்கணும். அப்போ இந்த டிசைன் என்னன்னு எவனுக்குமே தெரியல. அப்போ அறிவியலாளர்கள், இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே அறிவியல் பூர்வமாக இருக்குது, நீங்கள் இந்த பிக் பேங் தியரி படிச்சிங்களா அப்படின்னாரு. பிக் பேங் தியரி இப்போ நான் எதுக்கு படிக்கணும்? அப்போ இப்போ இவங்க என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆன்மீகத்தை அறிவியலே ஒன்று நினைக்கிறாங்க, அது புனிதப்படுத்துறது. அப்படி எதுவுமே தேவையில்லை. இந்த உலகம் இயங்குவதற்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படின்ற தேவைகள் வரும்பொழுது அது வரைக்கும் ஆன்மீகம் தேவையில்லை இல்லைங்களா? நான் இப்போ சாதாரணமாக ஜாலியாக போகிறேன், ஒரு கேடிஎம் பைக் வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன், ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு கலர்லாம் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்.
வீக்கெண்டு என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு அது தேடுதல் வராது. இதெல்லாம் போய் முட்டி நிற்கும் பொழுது இங்கே ஒன்றுமே இல்லைன்னு ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கே. ஏன்னா எல்லா வேலையும் நம்ம எல்லாம் நீங்களும் செஞ்சுருப்பேன், நானும் செஞ்சுருப்பேன். செஞ்சு வரும்பொழுது எதுக்காக இந்த வாழ்க்கை, எதுக்காக இவ்வளோ குழப்பம், சரி செய்ய முடியாத வாழ்க்கை எதற்காக இப்படி இருக்குது, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஏன் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறப்ப இதுக்குள்ளே ஒரு பர்பஸ் இருக்குது, அல்லது இதுக்கு ஒரு கிரியேட்டர் இருக்கார், இதுக்கு ஒரு பாஸ் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ பாஸ் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க தனி நபர்னு நினைக்கிறாங்க. சிலர் வந்து இது ஒரு இயற்கையினுடைய வளரான சொன்னால் இது வந்து இயற்கை உண்மைன்னு சொல்கிறார். ரியாலிட்டி தான் இயற்கையான உண்மை, இயற்கையான அறிவு, இயற்கையான விதி, இது பேர். அப்போ இது முற்றமாக சேர்த்து ஒரு இறைவனை போல காட்சியளிக்கின்றப்ப இது ஏதோ ஒரு கிரியேட்டர்கிட்ட தான் வந்திருக்குது. அந்த கிரியேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம். அப்போ ஒவ்வொரு மார்க்கங்களும் இப்போ முகமதியத்தில் ஒருத்தங்க சொல்கிறாங்க, கிறிஸ்தவத்தில் ஒன்று சொல்கிறாங்க, ஹிந்துஸில் ஒரு மார்க்கம், புத்திஸில் ஒரு மார்க்கம், எல்லா மார்க்கங்களும் ஒரே இடத்த போய் தான் போய் சேர்ந்து நம்மளுக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. பவரை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த பவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகுது. அப்போ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறது, உண்மையை புரிஞ்சுக்கிறது. அப்போ ஞானம் என்பது உண்மையை புரிந்து கொள்வதுங்கிற. அப்போ என்னென்னா இந்த ட்ராவல் போகிறப்ப இறை அப்படிங்கிற ஒன்று இருக்குன்ற முதல் கட்ட நம்பிக்கை, அதை வந்து பக்தி மார்க்கம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இறை இருக்குன்னு நம்பிக்கை வரும்போது, இப்போ அப்பா இருக்காருன்னா நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம ஒரு திருவிழாவில் நடந்து போகிறப்ப அப்பா கையை பிடிச்சிக்கணும்னு தோணும், இல்லைன்னா பயந்துருவோன்னு தோணும். வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா ஓடி வந்து அப்பா காலை பிடிச்சிக்கணும். இது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு இல்லைங்களா. இந்த ஹேபிட் வந்து பக்தி மார்க்கத்துக்குள்ளே வரும். எனக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் என்ன செய்யுதுங்க, ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது. இது வந்து பேசிக்காக இறை அப்படிங்கிறது ஏதோ ஒரு உருவத்துக்குள்ளே இருக்குன்ற நம்பிக்கை. அப்போ அந்த உருவம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் தத்துவ நிகிரகங்கள்னு சொல்கிறாங்க. தத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்குள்ளே இப்போ என்ன சொல்கிறார் வள்ளலார், சுப்பிரமணியம்னு சொல்கிறார். இந்த முதுகுத்தண்டு இந்த நடுநாடிலேருந்து சிவநாடிலேருந்து 6 தலையுடைய நாடி இந்த பக்கம் பிரியுது. பிரிஞ்சு அது வந்து 2 பிரியிறப்ப அது வந்து 12 தோளுடையும் 6 முகமுடையோன்னு சொல்லி இந்த பக்கம் 6 முக நாடி பிரியுது. இது வந்து நம்மளுடைய உடம்போட டெம்பரேச்சர் சிஸ்டத்தை பார்த்துக்குது, எதிர்பார்ட்டலை கண்ட்ரோல் வச்சுருக்குது. இது வந்து 6 முக நாடி சுப்பிரமணியம்னு சொல்கிறாங்க. அப்போ சுப்பு அப்படின்னா வந்து சுத்தம்னு அர்த்தம், மணினா அறிவுன்னு அர்த்தம். சுத்த அறிவு, நம்ம உடம்புல கூடிய சுத்த அறிவுனா அது கண்ட்ரோல் வச்சுருக்கு. இதை வந்து நம்ம வெளிவடிவாக என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம உங்களுக்கு அது இறைவன் போல் ஒரு உருவம் கொடுக்குறாங்க. அப்போ இது மாதிரி ஒன்றும் இருக்குது உள்ள அப்படிங்கிறப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி இருக்கிறோம். அப்போ நீங்கள் சுப்பிரமணிய கோயிலுக்கு போயிருக்கிறீங்க, முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்க. அப்போ முன்னால் முருகனுக்கு முன்னால் ஒரு மயில் இருக்குது. மயிலோடைய வாயில் என்ன இருக்குது, நம்ம அதெல்லாம் பார்க்குறதே இல்லை இல்லைங்களா. மயிலோட வாயில் ஒரு பாம்பு இருக்கும், பாம்புனுடைய தலை இருக்கும், பாம்புடைய வால் வந்து மயிலுடைய காலில் இருக்கும். இது எதற்காக அமைக்கப்பட்டது, ஏன் பாம்பை கொண்டு போய் அங்கே வச்சாங்க, ஏன் சுப்பிரமணியனுக்கு முன்னால் அது இருக்குது, ஏன் சிவனுக்கு முன்னால் ஏன் நந்தி இருக்குது, இப்படின்ற கொஸ்டின் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ முதல்ல எடுத்தோன்னே நம்ம கோயில்களுக்கு போய் நம்மளுடைய ஆன்மீக கட்டமைப்பு, நம்மளுடைய உடல் கட்டமைப்பு ஏதோ ஒரு பர்பஸுக்காக படைக்கப்பட்டதுன்றதை நம்புறதுக்காக உள்ளே போகிறோம். அங்கே போயிட்டு இது நம்மளை கடைசியாக வந்து என்னென்னா, இந்த கோயிலுக்கு வரதுனால நம்மளுக்கு எதுவும் மாறாதுன்னு நம்புவோம். ஆனால் இந்த இயற்கை ஏதோ ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு இருக்கு, அதனுடைய படைப்பு இப்படி அமைக்கப்பட்டிருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கோயிலுக்கு போக 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 இதுக்குள்ளே ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது. ஃபஸ்ட்டு என்னத்துக்கு போகிறீங்க, நம்மளுடைய பிரச்சனை சால்வ் பண்ணுவார் இறைவன் நினச்சி போகிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து இறைவன் அதை செய்ய மாட்டார், ஆனால் இதை கண்டுபிடிக்கிற முடியும். இறைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், நம்மளுக்குள்ளே அவர் கலந்துருக்கிறாரு, உள்கடன் சொல்கிறாங்க, என்னென்ன சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யோக மார்க்கம்னு சொல்கிறாங்க. யோகம் அப்படின்னா ஜாயிண்ட்னு அர்த்தம், கன்ஜெக்ஷன் அர்த்தம், ரெண்டும் இணைதல். அப்போ இறைவனையும் நம்மையும் இணைக்கக்கூடியது யோகம். அப்போ யோகம் அப்படிங்கிறது வந்து அட்டாங்க வகையாக மொத்தம் 8 நிலைகளாக யோகம் இருக்குது. ஃபஸ்ட்டு இயமம், நியமம், பிராத்தியாகாரம், தாரணை, தியானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து சமாதி அப்படின்னு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8 ரூல்ஸில் படிப்படியாக நாம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது, அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணுறது, அப்புறம் தாரணை பண்ணுறது, அப்புறம் தியானம் பண்ணுறது, இது மாதிரி ஒவ்வொன்றா ஆசனாஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு செட்டப் தான். இதுவும் வந்து நம்மளை பழக்கப்படுத்துவது தான். பழக்கப்படுத்தினதுக்கப்புறமா அந்த ஞான மார்க்கத்துக்குள்ளே போகும்போது எல்லா பழக்கத்தையும் கைவிட்டுறது. அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விட்டு விட்டால் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறார். நான் இப்போது எல்லாத்தையும் விட்டு விட்டேன், பெற்றுக்கொண்டீர்கள் பார்த்தீர்களா, நான் சைவத்திலும் வைணவத்திலும் வைத்திருந்த நம்பிக்கை அலாதி, எனது 5 திருமுறைகளை எடுத்து பாருங்கள், அதில் உங்களுக்கு காட்டும். ஆனால் இப்போது பார்த்தீர்களா, நான் எதிலும் நம்பிக்கை வைக்கவில்லை, எல்லாவற்றையும் விட்டு விட்டேன், இறைவனை பிடித்து கொண்டேன், நீங்களும் பிடித்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறார். அப்போ எண்டு என்னென்னா, இதெல்லாம் நம்மளை பயிற்சி செய்வதற்காக வந்த துறைன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஆவணா படித்தோம், ஸ்லேட்டில் தான் எழுதணும், அதுக்கப்புறம் புக்கில் எழுதணும், அப்புறம் 4 லைன்ஸ் நோட் எழுதணும், எல்லாம் சரி தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கடந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஒரு சர்ஜரிக்கு வந்துட்டோம். அப்போ ஓப்பன் ஸ்கில் சர்ஜரி பண்ணுறதுக்கு திறந்துட்டோம். இப்போ உட்காந்து நான் வந்து ஆவணா பற்றி எனக்கு தேவையில்லை. அது வந்து எனக்கு ஊடகமாக தான் இருந்துச்சு இல்லைங்களா. அப்போ நம்ம கடைசி எண்டுக்கு வரது வந்து ஞான மார்க்கம்னு சொல்கிறாங்க. அந்த ஞான மார்க்கம் அப்படிங்கிறத பற்றி நானும் நீங்களும் பேசி புரிஞ்சுக்க முடியாது, ஒருவேளை எனக்குவே தெரியாமல் இருக்கலாம் இல்லைங்களா. ஆனால் இது இப்படி தான் வழி வகையாக சொல்லி, அப்போ என்னன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் கடந்து தான் வரணும்.
அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, மனிதனாக பிறந்து விட்டாலே நீங்கள் 13வது நிலைக்கு வந்துடலாம், ஞான சரியைக்கு வந்துடலாம். அப்போ வந்து அவர் என்ன சொன்னார், சரியை, கிரியை, அடுத்தது யோகம், அந்த யோகத்தை கடந்து ஞானத்தில் ஞான சரியைன்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ இறைவனுக்கும் அருகாமையில் சமீபத்தில் நீங்கள் வந்துட்டீங்க. ஏன்னா அவ்வளோ அறிவு நம்மளுக்கு இயற்கையாகவே இருக்கு, நம்ம அந்த பரிணாமத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ நீங்கள் நேரடியாக ஞான மார்க்கத்துக்குள்ளே தான் பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய அறிவை நீங்கள் செலவிடாமல் சரியான விதத்தில் ட்ராவல் பண்ணுங்கள், கண்டிப்பாக இறைவனை அடைஞ்சிடலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இறைவன்கிட்ட போய் அதை கேளுங்கன்னா அவர் சொல்லலைங்க. எங்கேயுமே எந்த ஞானிகளுமே இறைவன்கிட்ட போய் அதை கேட்டு பெறலாம் அப்படின்னு சொல்லலை. நம்ம இறைவனுடைய பாத கமலங்களில் சரணாகதி அடைகிறது, அங்கே போய் சரண்டர் ஆகுறது. அது என்னன்னா பீஸ் ஆகுது, அப்படி போய் அடக்கமாக நம்மளுக்கு இனிமேல் இங்கே ஒர்க்கு இல்லை. நம்ம எதுக்காக பிறக்கணும், இதை என்ன சொல்கிறாங்கன்னா, பிறவி பெருங்கடல்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரிய அவத்தைன்னு சொல்கிறாங்க. எதுக்கு துயரம் இவ்வளோ, நம்ம ஏன் பிறக்கணும், நம்ம ஏன் அனுபவிக்கணும்? நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், இறைவன் ஒருவேளை என்கிட்ட ஒரு நாள் பவர் கொடுத்தாருன்னா எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஒரே சுவிட்ச் படக்குன்னு ஆஃப் பண்ணோம்னா கிருன்னு சுற்றணும், எல்லாத்தையும் ஆஃப் ஆகி படக்குன்னு விழுந்து எல்லாம் செத்து போய் 0 ஆயிடணும். ஓகேங்களா, எதுக்கு இவ்வளோ வேதனைகள் இல்லைங்களா? எதுக்கு இறைவனை படைச்சு நான் ஒரு வேதனை, உங்களுக்கு ஒரு வேதனை, ஒவ்வொரு ஆளுக்கு எதுக்கு இவ்வளோ வேதனை? படக்குன்னு ஷட் டவுன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஜோலி முடிஞ்சுச்சு. இறைவனும் ரெஸ்ட்டு, நானும் ரெஸ்ட்டுன்ற மாதிரி. அப்போ இந்த ரெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் அடங்கும். நம்ம ஏன் அடங்காமல் இருக்கோம்னா, அடங்க முடியாது. அப்போ இந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னா அதை நம்ம வந்து ஒரு இயக்க ஆற்றலாக மாற்றணும்னா அங்கே ஒரு காயில் வேணும் இல்லைங்களா? காயில் இல்லாமல் ஃபேன் ஓடாது. அப்போ அந்த காயில், அந்த ஃபேனு, லீஃப் எல்லாம் தான் நம்மளுடைய உடம்பு. இந்த ஒரு பெரிய ஆற்றல் வேறு வடிவமாக மாற்றுறதுக்கு இந்த ஆன்மீகம் உதவுது. அப்போ நம்ம இறையினுடைய நிலைக்கே போயிடுறோம். அப்போ இறைநிலைக்கு போனதுக்கப்புறம் இங்கே என்ன ஆயிடுதுன்னா 0 ஆயிடுது. அப்போ நம்மளும் 0 ஆகணுன்றது. அப்போ நம்ம வந்து என்னென்னா -1 -10 இருக்கிறோம். நம்ம 0 பண்ணுறதுக்கு இந்த இறை மார்க்கங்கள். அப்போ திருப்பி போய் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்ன்றது, இதுவே வந்து வாழ்க்கையில் பெரிய மாயை. இதுதான் துன்பத்துக்கெல்லாம் காரணம். நான் இன்றைக்கி கூட சொன்னேன், நான் என்னோடய கிளாஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னேன், நம்ம வந்து இந்த உலகம் இருக்குது. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய நோய்கள் எதனால் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நம்மளுடைய உணவுனால தான். நம்ம உணவே உட்கொள்ளாமல் இருந்தோம்னா நமக்கு நோயே வராது. காற்றே சுவாசிக்காமல் இருந்தால் நோய் வராது. தண்ணியே குடிக்காமல் இருந்தால் நோய் வராது. ஒரே ஒரு பிரச்சனை, உயிர் வாழ முடியாது. ஓகேங்களா? அப்போ உயிர் வாழ்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், தின்னுடனே நோய் வந்துடுது. இதுபோல் எல்லாமே காலத்திற்கு உட்பட்டு இருக்குது. அப்போ நான் வந்து ஒரு கார் வாங்குறேன்னா அது மெயின்டெனன்ஸ் ஆகும், பழசாயிருது. நான் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறேன்னா அவங்களுக்கு கல்யாணம் வயசாயிருது, எனக்கு வயசாயிருது. ஒன்று பொருள் காலாவதி ஆயிடுது, இல்லைனா நான் காலாவதி ஆயிடுறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பமான வாழ்க்கை எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு? அப்போ புரிஞ்சுக்கிட்டு இந்த காலாவதி ஆகாத ஒரு இன்பம் அப்படின்னா இறை இன்பம் தான், அது ஐக்கியமாகணும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே போய் சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபைனல். அப்போ இதெல்லாம் அனுபவிச்சவங்க இதுக்கு முன்னால் சொல்லிக்கிறாங்க. நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்க முடியல, புரிஞ்சாலும் நம்மளுக்கு ஆசை விடலை. ஏன்னா நம்மளுடைய அந்த நான் சொன்னேன் சுத்தமாய். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து வித்யா தத்துவம் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு பிரம்ம தத்துவம், அதுக்கப்புறம் விஷ்ணு தத்துவம், சொல்லி வித்யா தத்துவம், அப்புறம் மகேஸ்வர தத்துவம். இந்த மொத்தம் 36 தத்துவங்கள் தான் நம்ம இந்த உடம்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து நாதம், பரநாதம், விந்து, பரவிந்து, திக்ராந்தம், அதிக்ராந்தம், சுத்தம், ஆதீதம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டேட்டஸ், உயிர் இப்படி தான் இயங்குது. இதில் வந்து நம்மளுடைய விந்து வரைக்கும் தான், விந்துங்கிறது பிரைட்டு, அறிவு வரைக்கும் தான் நம்மளுடைய கண்ட்ரோல். மீதி எல்லாமே இயற்கையோடைய கண்ட்ரோல். நான் சும்மா இருந்தாலும் என்ன பண்ணாது இயற்கை, அது சும்மா விடாது. எவனையாச்சும் ஒருத்தனை ஏதாச்சும் ஒன்று கூட்டு வந்து காமிச்சு எனக்கு மூடைத்தி விட்டுருன்ற மாதிரி வாழ்க்கை எல்லாத்துக்கு மேலே ஆசையை கொடுக்குது இல்லைங்களா? அப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு சிந்தனையோ ஆசையோ கொடுத்து நான் என்ன பண்ணேன், இயக்க வச்சிருது. அதுதான் சுத்தமாயி அசுத்தமாயின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 7 திரைகள் இறைவன் வந்தவுடன் தானாக நீங்கிவிடும். அந்த கடைசி பச்சை திரை அழுத்தமானது, அதனுடைய பாதி திரை தான் நீங்கும், பாதி திரை உங்களுடைய முயற்சியாலே நீங்கும்னு சொல்கிறார். அதனால தான் 7 திரைகளை நீக்கி ஞான சபையில் தரிசனம் காட்டுறாங்க. நம்முடைய அறிவு அப்படி தான் இருக்குது, ஆன்மா அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாதி திரை அப்படிங்கிறது இந்த உலகம் இயங்குவதற்காக இந்த சிஸ்டம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. இதையும் விட்டு, அதனால தான் 6 கடந்தோன்னு சொல்லுவாங்க. 6னா 36 தத்துவங்கள். இதை கடந்ததுக்கு அப்புறமா இறை மார்க்கங்கள் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக புரியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நூல்களை படித்தாலும் புரிஞ்சுக்க தான் முடியுமே தவிர, இதை அனுபவப்படுவதற்கு நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை விட வேண்டியது இருக்குது. இப்போ நான் பேசுகிறேன், நான் புரிஞ்சுக்கத்தான் முடியுமே தவிர அனுபவிக்க முடியாது. நான் நிறைய விஷயத்தை விட்டால் தான் அந்த அனுபவமே எனக்கு வரும். அதை விடுறதுக்கு எனக்கு என்னுடைய விதி இடம் கொடுக்கலன்ற மாதிரி இழுத்துட்டு போவோம். அப்போ இந்த 3 மார்க்கங்கள் இதுதான் வந்து எல்லா மதங்கள்லேயுமே 3 ஸ்டெப்பு: பக்தி, யோகம், ஞானம். ஞானம்ங்கிறது இறுதி மார்க்கம்னு சொல்கிறாங்க. எனவே எல்லா நூல்களும் ஞான மார்க்கத்தை நோக்கி நகருதுன்றதை புரிஞ்சுக்க வேண்டியது. வாழ்க்கையோட ரகசியம் என்ன, வாழ்க்கையோட தத்துவம் என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பக்தர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நம்புவாங்க அப்படின்னு மட்டும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக நன்றி. நன்றி, வணக்கம்.